மேஷம், இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கை கூடும் நாள். தடைப்பட்ட காரியங்கள் நண்பர்களின் உதவியால் நிறைவேறும். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். சுப செய்திகள் வந்து சேரும். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு விநாயக பெருமானுக்கு அருகம்புல் சார்த்தி வழிபட காரிய தடைகள் நீங்கும். ரிஷபம், குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. வழிபாடு மகாலட்சுமிக்கு நெய்தீபமேற்றி வழிபட செல்வம் பெருகும். மிதுனம், தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். புதிய முதலீடுகள் செய்ய உகந்த நாள். வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டு. உற்சாகமான நாள். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு மகாவிஷ்ணுவை வணங்கி துளசி அர்ச்சனை செய்வது நலம் தரும். கடகம், நிலுவையில் இருந்த பாக்கிகள் வசூலாகும். பூர்வீக சொத்து விவகாரங்களில் சாதகமான முடிவு கிடைக்கும். தந்தையார் வழியில் நன்மைகள் கிடைக்கும். ஆரோக்கியம் சீராகும். அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு அம்மன் கோவிலில் விளக்கேற்றி வழிபாடு செய்ய மனமீதி கிடைக்கும். சிம்மம், இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் பேச்சிலும் செயலிலும் கூடுதல் கவனம் தேவை. வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நல்லது. புதிய நபர்களிடம் எச்சரிக்கையாக இருக்கவும். அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு சிவபெருமானை தியானித்து ஓம் நமச்சிவாய மந்திரத்தை சொல்ல தடைகள் குறையும். கன்னி, கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். நண்பர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும். கூட்டு வியாபாரத்தில் லாபம் பெருகும். உறவினர்கள் வருகை உண்டு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு துர்க்கையம்மனை வணங்கி வர எதிர்ப்புகள் விலகும். துலாம், எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றி காண்பீர்கள். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். பழைய கடன் பிரச்சனைகள் தீர வழி பிறக்கும். உடல் நலம் மேம்படும். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு முருகப்பெருமானுக்கு விளக்கேற்றி வழிபட துணிச்சல் பிறக்கும். விருச்சிகம், பிள்ளைகளின் முன்னேற்றத்தில் மகிழ்ச்சி அடைவீர்கள். கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். உங்களின் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். பணவரவு உண்டு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சார்த்தி வழிபட காரிய வெற்றி கிட்டும். தனுசு, வீடு வாகன மாற்றங்கள் பற்றி சிந்திப்பீர்கள். தாயார் வழியில் அனுகூலம் உண்டாகும். வேலையில் இருந்த பணிச்சுமை குறையும். சொந்த பந்தங்களின் ஆதரவு கிடைக்கும். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்யவும். மகரம், உங்களின் முயற்சிக்கேற்ற பலன் கிடைக்கும். இளைய சகோதர வழியில் உதவி கிடைக்கும். தைரியமாக சில முடிவுகளை எடுப்பீர்கள். பயணங்களால் அனுகூலம் உண்டு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு சனீஸ்வர பகவானுக்கு எள்தீபமேற்றி வழிபட இன்னல்கள் தீரும். கும்பம், பேச்சால் காரியங்களை சாதிப்பீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்கான திட்டமிடல் நடக்கும். கொடுத்த கடன்கள் வசூலாகும். சேமிப்பு உயரும் நாள். அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு காலபைரவரை வணங்கி வர பயம் நீங்கி வெற்றி கிட்டும். மீனம், ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். உங்கள் செல்வாக்கும் கௌரவமும் உயரும். புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். மகிழ்ச்சியான நாள். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு ஸ்ரீரங்கநாதரை அல்லது பெருமாளை வழிபட சகல சௌபாக்கியங்களும் கிட்டும்.